ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புது ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்குவோம். கடைசியாக அது என்ன டிஷ்ஷுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 பெருவெங்காயம், தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு கருவேப்பிலை விழுது, அதுக்கப்புறமேலு வெண்டைக்காய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் சமைக்கிறதுக்கு எண்ணெய். பெருவங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கங்க. தக்காளி அதே மாதிரி பொடியாக நறுக்கிக்கங்க. வெண்டைக்காயும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாயை கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி இருந்ததுன்னா நல்லா வடிச்சுக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் ஊற்றும் போது வெடிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் சேர்த்தி ஊற்றுங்க. ஏன்னா வெண்டைக்காய் போடுறோம், அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வெண்டைக்காய் நல்லா போனது. எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கடலைப்பருப்பு இதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இப்போ வரமிளகாய், போட்டு நல்லா கலரி வச்சுக்கணும். இப்போ பெருவெங்காயம், இப்போ வெங்காயம் வாங்கிட்டு இப்போ நீங்கள் முதல்ல வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு தக்காளி போட்டுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டிங்கன்னா வெண்டைக்காயில் இருக்க பசை அப்படியே பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமேலு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
Let's be friends. You only need what's best for you and not them. Don't pretend. Now I don't wanna lose sleep thinking about everything we could be. Let's just see what comes to be. She said we're all made in Hollywood, fake loving and hating on silver screens, believing everything we come to see. Go outside, it feels so good. We're loving and hating and making scenes. Now we just see everything we believe. We just see everything. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா வணங்கணும். இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். நல்ல விஷயம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடோட பிணைஞ்சி சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேலு அம்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது அவங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்கூலில் இருந்து டயர்டாக வருவாங்க. அப்போ இதை சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் சாப்பாடு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு மதியம் வச்சுதான் இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து இதில் கொட்டி நீங்கள் கலரி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய்ங்க பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
சாப்பாடு கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.